இந்த 3 நட்சத்திரங்களும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு டைம் ஆச்சு பார்த்துருப்பீங்க. அதாவது இதை தான் ஓரியன் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரியன் கான்ஸ்டலேஷனில் உள்ள நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை ஜனவரி மாதம் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல தான் அந்த நட்சத்திரங்கள் வந்துட்டு தெரியும். ஸோ இங்கே தான் நிறைய பேருக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கும். ஏன் இந்த நட்சத்திரங்கள் வந்துட்டு வேறு பிளேசஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆகலை, ஏன் சேம் பிளேஸில் எந்த வருஷம் பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கடைசியாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். முடிஞ்சால் அதுக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். And I'm just a failed star. Let's start the video. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் சேம் பிளேஸில் எந்த ஒரு வருஷம் பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்க போகுது. இதுக்கான மெயின் ரீசன் என்னது அப்படின்னா ஸ்டார்ஸ்க்கும் நம்மளுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே பிளேசஸில் இருக்கிறதுனால ஃப்ளாட் எர்த்ஸ்லாம் இது ஒரு பாயிண்டாக வச்சுக்கிட்டு பூமி உண்மையாகவே ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. பட் ஆக்சுவலி திங்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ராப்பர் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லலாம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில். அந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அதோட ப்ராப்பர் மோஷன் எந்த ஒரு சேஞ்சையும் வந்துட்டு ஏற்படுத்தாது. 100 வருஷம் ஆனாலும் நம்ம பூமியிலேருந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்கோம்ல, அதோட வியூ வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியலன்னா நான் சொல்கிறத வந்துட்டு அசியூம் பண்ணிக்கோங்க, அவர் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சென்டர் ஆஃப் த ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் வந்து நிற்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு டாப் கார்னரில் உள்ள சீட்டில் டார்ச் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள ஃபுட்பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு சுற்றிக்கிட்டே வரீங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்களா அந்த டார்ச், அதையும் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் அந்த டார்ச்சை பார்க்கும்போது அந்த டார்ச்சோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சே ஆகாது. பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா உங்களுக்கும் அந்த டார்ச்சுக்கும் உள்ள வியூ இருக்குல்ல, அது வந்துட்டு ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது. பட் அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸால நெக்லெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த டார்ச் வந்துட்டு சேம் பிளேஸில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ சேம் திங் தான் ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு அப்ளை ஆகுது. பூமிக்கும் நட்சத்திரங்களுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த வியூவில் உள்ள சேஞ்சை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணி விட்டுருது. செலஸ்டியல் போல் அப்படிங்கிற நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்குல்ல, அதில் பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா அந்த செலஸ்டியல் போலில் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாமே நம்ம எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குல்ல, அதை பொறுத்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால போலரிஸ் மாதிரியான ஸ்டார்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு பொசிஷனில் த்ரூ அவுட் த இயர் இருக்க தான் செய்யுது. ஸோ போலரிஸ் ஸ்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூசன் ஒன் தான். நம்ம சூரியனை சுற்றுறதுனால ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேற கான்ஸ்டலேஷன் வந்துட்டு பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு ஓரியான், செஜிடேரியஸ், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டலேஷன்ஸ் வந்துட்டு வேற மந்த்தில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மந்த்தும் சேஞ்ச் ஆக நம்மளுக்கு கான்ஸ்டலேஷனும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு கான்ஸ்டலேஷனை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வேற ஒரு கான்ஸ்டலேஷன் வந்துட்டு பார்ப்பீங்களாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு விஷயங்கள் நடக்கணும். ஸோ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த கேள்வியை வந்துட்டு கேட்டுருந்தேன். ஓரியான் பெல்ட்டில் உள்ள அந்த 3 நட்சத்திரங்களை த்ரூ அவுட் த இயர் எல்லா நாட்களும் சேம் பிளேசஸில் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கீங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆமாம் அப்படின்னா கான்ஸ்டலேஷன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது 3 months 4 months ஒருக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன் வந்துட்டு 4 மாதம் கழிச்சு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்போ எல்லா நாளும் எப்படி அந்த ஓரியன் பெல்ட்டில் உள்ள ஸ்டார்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது? ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். பை.